ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வார்த்தை நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்தது, இந்த உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை பிரித்தெடுத்தது, நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது, நமக்கு சுகபலன் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது, அவர் எழுதின வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்தது, அவருடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்தது எல்லாம் எதற்காக என்று சொல்லும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழத்தான். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய படைப்புகளை பாருங்களேன். தண்ணீரிலே இருக்கிற மீன் அந்த தண்ணீரினுடைய சுபாவத்தை வாங்கி கொள்ளாதபடிக்கு, மீனினுடைய தன்மை உவர்ப்பாக மாறாதபடிக்கு மீன் எப்படி இருக்கிறதோ, தாமரை எப்படி குளத்திலே இருந்தாலும் கூட இதோ அந்த குளத்தினுடைய தண்ணீர் அந்த தாமரையிலே படாமல் இருக்கிறதோ, ஆனால் மனிதராகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். தேவன் படைத்த மலர்களும் தேவன் படைத்த மிருகங்களும் தேவன் படைத்த உயிரினங்களும் தேவனை போற்றுகிறது, அவரை போல பரிசுத்தராய் இருக்கிறது. ஆனால் தேவனையே சாயலாக கொண்டிருக்கிற இதோ நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தர் இவையெல்லாம் அனுபவிக்க கொடுத்தார் என்று சொல்லி இதோ உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொண்டு அசுத்தத்திலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பிரித்தெடுத்தது நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான். ஆம் தேவ ஜனமே, அவர் சொல்லுகிறார் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருப்பீர்களாக என்று சொல்லி. அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்குள் காணப்பட வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன? இந்த வேதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அது போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆம் தேவ ஜனமே, உலகத்தினோடு தொடர்பிலே நாம் இருக்கிறோம். ஆனால் உலகத்திலே நாம் இருந்து விடக்கூடாது. இதோ அசுத்தத்திலே நாம் உலர்ந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கென்று நீங்கள் வாழும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்ட பொழுது எப்படி கர்த்தர் அவனை எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றினாரோ அது போல நம்மையும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய கால்களுக்கு கீழே வந்து சேரும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நிச்சயித்து கொடுத்திருக்கிறார். எனவே பரிசுத்தராய் இருப்போம். தேவனுக்குரிய பரிசுத்தம் நமக்குள் காணப்படும்படியாக இந்த அதிகாலையிலே நாம் ஜெபிப்போம். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று நீ சொன்னது போல ராஜா, உமக்கேற்ற பரிசுத்தத்தை நாங்கள் ஆண்டவரை அணிந்து கொண்டு வாழ அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் சிந்தனையிலே, எங்கள் பேச்சிலே, எங்கள் நடக்கையிலே உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய வார்த்தையை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.